மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். மாணவர் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. சிஜேபி நடத்திய போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். தொடர்ந்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று காக்ரோச் ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சூழலில் தற்போது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார். இவங்களோட இணைக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்தி. வணக்கம். தற்போதைய சூழ்நிலையில மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். டெல்லி ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டமானது தீவிரம் அடைஞ்சிட்டே வந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் ராஜினாமா செஞ்சிருக்காரு. இவர் மத்திய அதாவது மோடியோட பேச்சை கேட்டுதான் ராஜினாமா செஞ்சாரா? இந்த போராட்டம் தீவிரம் அடையக்கூடாது என்பதற்காக அவர் ராஜினாமா செய்யப்பட்டாரா? என்ன காரணமாக சொல்லப்படுது? வணக்கம். இதுவரை பாஜக பொறுப்பேற்று இத்தனை அமைச்சரவைகள் போராட்டம் நடைபெற்று அந்த போராட்டத்தின் வாயிலாக பாஜக அரசு ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்யப்பட்டிருப்பது முதல் முறை என்று தற்போது பார்க்க முடிகிறது. கடந்த 13 ஆண்டுகளாக பாஜக இந்தியாவை ஆண்டு வரும் நிலையில் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அமைச்சர் முதல் முறையாக ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு போராட்டத்தின் வாயிலாக இதுவரை எத்தனையோ அமைச்சர்கள் மீது போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக பல்வேறு அமைச்சர்கள் மீது அரசின் மீது போராட்டங்கள் நடைபெற்ற போதெல்லாம் பாஜகவுடைய அரசு தற்போது எந்த விதத்திலையும் அடிபணியாத நிலையில் முதல் முறையாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நீட் தேர்வு இறுதியாக நடந்த நீட் தேர்வில் நடந்த பல்வேறு குளறுபடிகள் சம்பந்தமாகவும் அதே போல வினாத்தாள்கள் கசிந்ததன் காரணமாகவும் இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இத்தகைய சூழலுக்கு மாணவர்கள் படித்து அவர்கள் மருத்துவராக வேண்டிய கனவு தற்போது பாதிக்கப்பட்டிருப்பதாக அனைத்து இடங்களிலும் போராட்டத்தை மேற்கொண்டார்கள். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற அந்த போராட்டம் காட்டுத்தீ போல நாட்டினுடைய அனைத்து இடங்களிற்கும் பரவி தற்போது தமிழ்நாட்டில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்துகிறார்கள். குறிப்பாக டெல்லியில் நடைபெறுகிற இந்த போராட்டம் 2